Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். காசு இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யக்கூடாது சார். வெளிப்படையாக சொல்லணும்னா திருமணம் பண்ணியிருக்கிறவங்க ஃபேமிலிக்கு ஒரே பொண்ணா, அதனால தான் நாளைக்கு இப்படி பண்ணுறாங்களோ நம்ம விளம்பரத்தை வச்சு லைஃப் ஸ்டைல் நடத்த முடியுமா? அதுக்கு நாளைக்கு புள்ள பெற்றுக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்லை, கல்யாணம் பண்ணுறது அதுக்கு தானே சார். இல்லையே, அவங்க விருத்தி ஆகணும். கரெக்டு. பொண்ணுங்க அந்த ஏக்கங்கள் வராதா? பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரியை பணம் கொடுக்காம கூட்டு போய் வச்சிருக்கீங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறேன்னா கூட ஆள் சீக்கிரம் கிடைக்காது. அதனால இவன் தப்பிச்சு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்ணி இவங்கிட்ட நெப்போலியன் மொத்தமாக பணம் கொடுத்துருவார் போல தெரியல. இங்கே ஒரு 2 யூடியூப் சேனல்கள் இருக்காங்க. பெய்டு ப்ரமோஷன் காசு கொடுத்தா எதுக்காக இருந்தாலும் கேமரா தூக்கிட்டு ஓடிடுறது. நீங்கள் நாளைக்கு இதை தொப்புள் குடி கட் பண்ண ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். எல்லா நடிகைகளுக்குமே அங்கே வரப்ப அவங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. காசு ஆடுது சார், திமிரு. பையனுக்கு உடம்பு முடியல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது, அரசியலில் முழு நேரம் செலவு பண்ண முடியாது. அதனால அவனுக்கு இங்கே வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அமெரிக்கா போகிறவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு பிஜேபியில் செஞ்சீங்க? எதுக்கு அப்படின்னா, உன்னை இவ்வளோ தூரம் வாழ வச்சது எந்த கட்சி? என்னையே பிஜேபிக்காரங்கிறீங்க. திமுகவில் பிஜேபியில் இருக்க ஒரு ஆள் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் வீட்டில் போய் சோறு சாப்பிட்டு வரீங்க. நானும் கப்பல்ல அப்புறம் திமுகலையும் தொடர்பு வச்சுக்கிறீங்க. நேருவுக்கும் பினாமியாக இருந்துக்கிறீங்க. இப்போ இவர் அமெரிக்காவில் போய் செட் ஆனதுக்கு அப்புறமேல நேருவுக்கு இப்போ முழு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கக்கூடியது நெப்போலியன். ட்ரூ வேல்யூ ஒன்ஸ் இந்த டிவிஹெச் கம்பெனி இருக்குல்ல, நீங்கள் என்ன தெலுங்கானா ஆந்திராவில் காவேரி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பேசுறீங்க? நாங்கள் அமெரிக்காலேயே நாங்கள் பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த மேரேஜுக்கு ஒரு கேயினர் போகணும்னு நினைக்கிறேன். அதாவது சார், அதெல்லாம் நான் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், இப்போ நடிகர் நெப்போலியன் மகன் கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் திட்டமிடுதலுக்கு பிறகு ஜப்பான் நடந்திருக்கு. பலரும் பலவிதமாக பேசுகிறாங்க. அவர் தன் தந்தையின்படி என் பையனுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பையனுக்காக உங்கள் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது நியாயமா? அது ஃபேமிலியோட லைஃபையே கெடுக்குறீங்க நீங்கள். அவங்களுக்கும் அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறவங்க ஃபேமிலிக்கு ஒரே பொண்ணா, அதனால தான் நாளைக்கு இப்படி பண்ணுறாங்களோ நம்ம. காசு இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யக்கூடாது சார். வெளிப்படையாக சொல்லணும்னா இது பணத்திமிரு. இதை வெளிக்காட்டுவதற்கு சீரியஸாக அவங்க 2 பேரும் எதுக்கு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்கன்னே தெரியல. இங்கே ஒரு 2 யூடியூப் சேனல்கள் இருக்காங்க. ஃபாரின் டிக்கெட்டு போட்டு கொடுத்து பெய்டு ப்ரமோஷன் காசு கொடுத்தா எதுக்காக இருந்தாலும் கேமரா தூக்கிட்டு ஓடிடுறது. இந்த பிரியாணி ஹோட்டல் சமைக்கிறவங்கலேருந்து, நாளைக்கு அந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்கலேருந்து ஆரம்பித்து வீட்டில் இலவுலேருந்து, நாளைக்கு எதுக்காக இருந்தாலும் நாளைக்கு கல்யாணம், காது குத்தி, இந்த மாதிரி இலவு செய்தியிலேருந்து எல்லாத்துக்கும் கேமரா தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அதாவது ஒரு அளவு இல்லாமல் ப்ரமோஷன் பண்ணுறது. சீரியஸாக அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உலகத்தில் நடக்காத ஒரு சில விஷயம் அவங்க எங்கேயோ நடந்த மாதிரியும், அதுக்கு உடனே இவர் என்னமோ குலதெய்வம் வாங்குறாரு அந்த பொண்ணை, இவர் உடனே கண் கலங்குறாரு, அவன் என்னமோ அழுகுறான், இவங்க அழுகுறாங்க. இல்லை, இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் இல்லாட்டியும் கூட அவர் அமைதியாக எதுக்கு தேவை? சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இதை ஏன் இவ்வளோ விளம்பரப்படுத்தணுங்கிற எண்ணம் முதல்ல வந்துச்சு? அதை சொல்லுங்கள். நீங்கள் இந்த இர்ஃபான் ஒரு பேசியிருக்குது, ஒரு இதுல மாட்டினாப்புல விஷயத்துல. ஆமா, அது நாளைக்கு அவன் அந்த யூடியூபில் பிரபலமா, இதை நீங்க நடுவுல பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல அவன் ரொம்ப பிரபலம்னு சொல்லி அவருடைய பையன் அவன் இர்ஃபானோட பெரிய ஃபேனுன்னு சொல்லி நெப்போலியன் இர்ஃபானை தொடர்பு கொண்டு அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து, நீ என் பையன் எனக்கு பெரிய ஃபேனு, உன்னை பார்க்கணுங்கிறான்னு அவனை அமெரிக்காவுக்கு வர வச்சு, அவனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்து, அவனை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு வீட்டுக்கு வர வச்சு, அவனுக்கு கிஃப்ட் கொடுத்து, இதெல்லாம் அவனையே வீடியோ ஷூட் பண்ண வச்சு இங்கே போட வச்சு 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ்ன்னு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டோன்னா அந்த போதையின் அடிக்ஷனில் தான் இந்த திருமணத்தை திரும்பி இங்கே இருக்கிற யூடியூப் சேனல்களை வச்சு பெருசாக பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து வர வச்சு எடுக்கிறாங்க. சார், எல்லா நடிகைகளுமே நாளைக்கு பெய்டு. ஆமாம், நாளைக்கு அங்கே போன மீனாவாக இருக்கட்டும், நாளைக்கு குஷ்புவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நடிகைகளுக்குமே அங்கே வரப்ப அவங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. காசு ஆடுது சார், திமிரு.
இல்ல எதுக்கு இப்படி பணம் கொடுத்து கூப்பிடணும் எல்லாரையும்? அவங்க அந்த ஈவெண்ட்டை பெருசா நடத்துறாங்களாம். அதை காட்டிக்கணுங்கிறதுக்காக செய்யறாங்க. சார் நான் தான் சொல்றேன்ல, நெப்போலியன் நீங்க நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு படம் நடிச்சவர், அவர்கிட்ட பணம் இருக்காதா? பணம் இருக்குதுன்னு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப எல்லா நடிகர்கிட்டையும் தான் இருக்குதுன்னா, நெப்போலியன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் கிடையாது. நெப்போலியன்ட்ட அவ்வளவு பணங்கள் கிடையாது. இல்ல ஐடி கம்பெனில நடத்துறேன்னு சொல்றாரு. கரெக்ட், அதுதான் மேட்ரு. அவர் சினிமாவில் நடித்தப்ப அவருக்கு பெரிய பணம் கிடையாது. நீங்க அவருடைய வரலாறு தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து கேஎன் நேரு இருக்கார்ல, அவருடைய அக்கா பையன் மாப்பிள்ள. ஆமா. அவர் 89ல் அமைச்சர் ஆகிறார் கேஎன் நேரு. அப்போ வந்து இவர் வந்து அவருக்கு பிஏ இந்த சென்ஸ் அப்போ தான் தெரியுமில்ல, வெள்ளை சட்டை போட்டு அதுவும் இவர் ஹைட்டில் இருக்கிறப்ப கூட வச்சுருந்தா ஒரு அரசியல்வாதிக்கு ஜபர்தஸ்தாக இருக்கும்ல, அப்படி வைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, பாரதி ராஜா ஒரு திருமணத்திற்காக ஏதோ அமைச்சர்களுக்கெல்லாம் பத்திரிகை வைக்க வரப்போ நேருக்கிட்ட வந்து பத்திரிகை வைக்கிறாரு. அப்போ வந்து நேரு வந்து இந்த மாதிரி என் சொந்தக்காரன் தான், படம் நடிக்கணுங்கிறான், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு எதிர்ச்சியாக சொல்கிறார். விபி துரைசாமியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாரதி ராஜாவோட ஃபேனு. அவர் ஒரு மருத்துவமனை சென்னையில் கூட வச்சுருக்காரு, அதில் பாரதி ராஜான்னு தான் பேரே வச்சுருப்பார். அவர் வந்து திரும்பி நேரு வந்து அப்போ ப்ரெஷர் பண்ணுறாரு விபி துரைசாமிகிட்ட, ஒரு வார்த்தை சொல்லு பாரதி ராஜாட்டன்னு சொல்கிறப்ப சரி ஒரு நாள் வர சொல்லு, இந்த ஸ்க்ரீன் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்களா, அதில் பண்ண போக தான் இவர் சினிமா லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. 100 பக்கெட்டு விட்டுருங்க. அவர் படத்தில் நடித்தாலும் அவர் நாளைக்கு ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கல. இவர் எப்போ இவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவர் திமுகவில் வந்து எம்எல்ஏ ஆகுறாரு. எம்எல்ஏ ஆனப்பையெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்கல. நாளைக்கு வருவார் போவார், அவர் பாட்டுக்கு இருப்பார். யூஸ்வலாக அப்பயும் படம் நடித்தாதான் அவருக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். விளையாட்டுத்தனமாக எம்எல்ஏவில் நிற்கிறாரு. அடுத்த தடவை எலெக்ஷனில் தோத்துடுறாரு. தோத்ததுக்கப்புறம் சும்மா இல்லாமல் எவனா ஒருத்தன் வந்து நாளைக்கு வந்து ஐடி கம்பெனி ஆரம்பிங்க, 5 வருஷம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இல்லை அடுத்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் சும்மா தானே இருக்க போகிறீங்க, அதனால் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்ல போக சென்னையில் ஆரம்பிக்க எதிர்பாராத விதமாக கம்பெனி கோடியாக கொட்டிருச்சுங்க. இப்படி தான் அப்படி தானே இல்லை, எக்கச்சக்க பணம். அடுத்த என்ன பண்ணுறாங்க, ஏன் எம்பி வரைக்கும் வெயிட் பண்ணணும், காசு தான் கையில் புரளதில்ல, வா அப்படின்னு சொல்லி 50 கோடி ரூபா பணம் கட்டி நாளைக்கு எனக்கு எம்பி சீட்டு கொடுங்குறாங்க திமுகவில். எங்கே கேட்குறாங்க, பெரம்பலூரை கேட்குறாங்க. எதனால அப்படின்னா ரிசர்வ்டில் இருந்து அது ஜென்ரல் ஆயிடுச்சு. ரிசர்வ்டில் இருந்த வரைக்கும் ஆர் ராசாங்க கேண்டிடேட்டாக இருந்தார். அவர் ரிசர்வ்டு மாறிச்சுன்னோன்னா அவர் ஊட்டிக்கு போயிடுறாரு. ஆமாம். அப்போ இது பொது தொகுதி ஆயிடுச்சுன்னோன்னா இவன் என்ன பண்ணுறாரு, பொது தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுடைய ஈர்ப்புங்கிறது ஈஸியாக, ஏன்னா அது ஒரு மைண்ட் செட் அரசியலில். பப்ளிக் ரிசர்வ்டில் இருந்து பொது தொகுதிக்கு மாறுற மக்கள் அப்படின்னா பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. அப்போ அங்கே பணம் செலவு பண்ணாலோ ஒரு நடிகராக இருந்தாலும் அங்கே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ ஐஜேகே பாரி வந்தார், எஸ்ஆர்எம் அங்கே ஜெயிச்சார், எதுக்குன்னா பணம். இப்போ இதே நெப்போலியன் அங்கே நின்று ஜெயிச்சார், எதனால்னா நடிகர். ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷனையோ மணியவோ வச்சா இந்த மக்களை ஈஸியாக இழுத்துடலாங்கிற ஒரு மனக்கணக்கு. அதனால கேட்குறாரு. இப்போ தான் இங்கே அரசியல் கிளாஷ் ஆகுது. என்ன அப்படின்னா, கேஎன் நேருடைய தம்பி கேஎன் ராமஜெயம் பெரம்பலூரில் எம்பி சீட்டு கேட்குறாரு. இப்போ ராமஜெயம் சீட்டு கேட்குறாரு, நெப்போலியன் சீட்டு கேட்குறாரு. 2 பேரும் ரெட்டியாருங்கள், 2 பேரும் ஒரே குடும்பம். 2 பேருக்குள்ளார சண்டை தகராறு அதிகமாகுது. கலைஞர் கூப்பிட்டு நேருவை, உன் குடும்பத்துக்குள்ளாரே தான் எல்லா பதவியும் வச்சுக்குவியா, நீ மந்திரியாக இருக்கணும், நாளைக்கு உன் தம்பி எம்பியாக இருக்கணும், ஏன் மற்றவன் நிற்கக்கூடாதான்னு நாளைக்கு பிரச்சனைகள் பெருசாக போக இவங்க நெப்போலியனுக்கு சீட்டு கிடைச்சிருது. யாருக்கு, கலைஞர் கொடுத்துட்றாரு. இவங்க நெப்போலியன் தோக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க, கேஎன் நேரும் ராமஜெயமும். நீ என்ன மாரி சீட் வாங்கிட்டால எப்படி நீ ஜெயிக்கிறேன்னு நான் பார்த்துறேன்னு குடும்பத்துக்குள்ளார கிளாஷ் ஆகுது. இந்த சமயத்தில் நாளைக்கு கலைஞரோடைய சப்போர்ட்டை வச்சு நெப்போலியன் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, காசு தான் ஐடி கம்பெனி நடத்தி பயங்கரமாக இருக்குதுல்ல, நீ 50 கோடி கொடுத்தோன்னே எம்பி சீட்டு தந்தோன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சி வந்துருச்சுன்னொன்னா நான் 100 கோடி தரேன், 200 கோடி தரேன், எனக்கு மந்திரி கொடுன்னு காசு அடித்து வாங்கிடுறாரு. மந்திரி வாங்கினதுக்கு அப்புறமேல பவர் பாலிடிக்ஸ் அப்போ தான் இவருடைய பீக் எகிருது. எகிற போக என்ன ஆகுது, நேரு வந்து ஸ்டாலின் கிட்ட நெப்போலியனை பற்றி நெகட்டிவாக விட்டு போட்டு ஸ்டாலின் அறவே வந்து ரொம்ப சட்டசபைக்குள்ளார நெப்போலியனை நம்பிக்கையாக வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமேல டோட்டலாக அவரை க்ளோஸ் பண்ணி வெளில தள்ளிடுறாரு நெப்போலியனை. இப்போ இவருக்கு வேற அரசியல் பண்ணி ஆகணும்ல, நீங்கள் இவர் ஸ்டாலின் ஏற்றுக்கலன்னா வேற என்ன செய்ய முடியும்னா அவர் அழகிரிகிட்ட போய் க்ளோஸ் ஆகிடுறாரு. ஏன்னா அழகிரி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கார். அந்த சமயத்தில் முழுமையாக வந்து கேபி ராமலிங்கம், இவர் நெப்போலியன் இதெல்லாம் வந்து அவருடைய ஆதரவாளர்களாக மாறுறாங்க. அழகிரி அவங்களோட ஆதரவாளராக கம்ப்ளீட்டாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இப்படி இருக்கிறப்ப நல்ல 4.5 வருஷம் சரியான டிபார்ட்மெண்ட்டு அடிச்சு நொறுக்கி கல்லாக கட்டிட்டா. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேல என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பதவி வெறுத்துடுறாரு. என்ன சொல்கிறாரு, அப்படியே சோகமாக வச்சுட்டு இதே மாதிரி தான், என் பையனுக்கு வந்து உடம்பு முடியல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால என்னால் அரசியலில் முழு நேரம் செலவு பண்ண முடியாது, அதனால அவனுக்கு இங்கே வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால நான் அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாவமாக சொல்லிட்டு அமெரிக்கா போகிறவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு பிஜேபியில் சேர்ந்தீங்க, எதுக்கு அப்படின்னா, உன்னை இவ்வளோ தூரம் வாழ வச்சது எந்த கட்சி, திமுக. இப்போ அழகிரி வேற கட்சிக்கு போயிட்டாரா, அவர் போனால் கூட நீ போகிறது வேறங்களாம்.
நாளைக்கு உனக்கு எம்எல்ஏ கொடுத்து உன்னை ஐடி கம்பெனியில் காசு சம்பாதிக்கிற அளவுக்கு விட்டு நாளைக்கு அதோடைய அடித்தளம் திமுகலேருந்து நீ சம்பாரிச்சது தானே நீ மத்திய மந்திரி. உனக்கெல்லாம் 30 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் அப்பாவுக்கு கூட இது வரைக்கும் ஒரு நாள் கூட திமுகவில் மந்திரி கொடுத்தது கிடையாது. எவ்வளோ பேர் ஏகேஎஸ் விஜயன் சொல்லுங்க. ஆமாம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இத்தனைக்கும் நாளைக்கு 5 தடவை மந்திரி. ஆனால் யாருக்குமே மந்திரி கொடுத்தாரு. எவ்வளோ பேருக்கு கனவுகள். இப்போ எம்எல்ஏ ஆசையில் இருக்கிற பல பேர்களுக்கு எவ்வளோ சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க, யாருக்குமே மந்திரி கொடுத்ததில்ல. துரை சந்திரசேகர்னு சொல்லி தஞ்சாவூர்காரர் சிவாஜி கணேசனையே தோக்கடிச்சவர். அவர் நடிப்புலக சொல்லலை, எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லை அவர் கொஞ்சம் அவர் நல்லா நடிப்பார் துரை சந்திரசேகர், அதுக்கு சொன்னேன். இல்லை எலெக்ஷனில் சிவாஜி கணேசனையே தோக்கடிச்சவர் 6வது தடவை எம்எல்ஏ தொடர்ச்சியாக இருக்கிறாரு, மந்திரி கொடுக்கல. எதுக்கு சொல்றேன்னா திமுகவில் பல பேருக்கு நீங்க எம்எல்ஏ சீட்டே கிடைக்காம போயிருக்குது. உனக்கெல்லாம் மந்திரி கொடுத்த பாவத்துக்கு நீ நாளைக்கு பிஜேபியில போய் சேர்ற. எதுக்கு சேர்ற? சம்பாரிச்ச சொத்தை 4.5 வருஷம் மந்திரியா இருந்து சம்பாரிச்ச சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபியில சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வேற ஸ்டார் பேச்சாளர் லிஸ்ட்ல உன் பேர் வருது. இப்ப நடுவுல ராமஜெயத்துக்கும் நேருக்கும் நெப்போலியனுக்கும் இருந்த சண்டை சச்சரவு இப்போ இவர் அமெரிக்காவில் போய் செட் ஆனதுக்கு அப்புறமேல நேருவுக்கு இப்போ முழு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கக்கூடியது நெப்போலியன். இவருடைய கம்ப்ளீட் அவாலா பிசினஸ், கருப்பு பணங்கள், அங்கே ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இந்த டிவிஹெச் கம்பெனி இருக்குல்ல, அது யூஎஸ்ஏல இயங்குது. இப்போ அது கம்ப்ளீட்டாக அவங்க ரியல் எஸ்டேட், அங்கே யூஎஸ்ஏ ரியல் எஸ்டேட். நீங்கள் என்ன தெலுங்கானா ஆந்திராவில் காவேரி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பேசுறீங்க? நாங்கள் அமெரிக்காலேயே நாங்கள் பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் ஆமாம், அங்கே போய் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மேரேஜுக்கு ஒரு கேனர் போகணும்னு நினைக்கிறேன். அதான் சார், அதெல்லாம் இவங்களை இதெல்லாம் காட்டிக்குவாங்களா? அவங்களுக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் இணக்கமாயிருச்சு. நீங்கள் இதை விட நான் இன்னொன்று சொல்லுவேன். இப்போ அமெரிக்கா போனார்ல முதலமைச்சர், ஆமாம், அப்போ ஃபுல்லாக அங்கே நெப்போலியன் தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் எதனாலனா நேரு சொன்னதுனால. அங்கே கூட இருந்து அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து பார்க்க 2-3 தடவை அவர் வீட்டுக்கே போய் எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்காரு முதலமைச்சர். அவங்க ஆமாம் இந்த தடவை கடைசியாக போனது. அப்புறம் இது எப்படி முடியும்? அப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு என்னையே பிஜேபிக்காரங்கிறீங்க, திமுகல பிஜேபியில் இருக்கிற ஒரு ஆள் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, அவர் வீட்டில் போய் சோறு சாப்பிட்டு வரீங்க. நானுங்க வெள்ள அப்புறம் அது எதுக்குன்னா நேருவோட அழுத்தத்தினால. ஏன்னா அங்கே அவர் எல்லாம் இப்போ அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் சொல்லி அவர் தான் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட எம்டி. அவர் தான் அங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது. சில விஷயங்கள் பண்ணுறப்ப இப்போ நெப்போலியனை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டார் சார். போனதுக்கப்புறம் காசு இருக்கிற காசை வச்சு அங்கே எங்கேயோ போய் வெளிநாட்டில் இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பீரியடுக்கு மேலே எல்லாம் ஆண்டாச்சு. இப்போ சினிமா நடித்து புகழ் பேர் பார்த்தாச்சு, மற்றதெல்லாம் பார்த்தாச்சு, அதிகார பதவி பார்த்தாச்சு, மத்திய அமைச்சர் ஆயாச்சு, கோடி கோடியாக சம்பாரிச்சாச்சு, இதுக்கு மேலே எதுக்கு வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இதெல்லாம் ஓகே. நீங்கள் இது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். இதுதான் அந்த பணத்திமிரில் பண்ணாங்கங்கிறத எதுக்கு சொல்கிறேன்னா, இது தேவையில்லாத. நீங்கள் அந்த பையனுக்காக கூட இருந்து கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் உங்கள் கூடயே வச்சுட்டு நீங்கள் இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இதுக்கு மேலே புள்ள பெற்றுக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு நீங்கள் அதுக்குள்ளார போய் சேர்ந்துட போகிறீங்களா? நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. மா சுப்பிரமணியன் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார்ல, அவருக்கும் இதே மாதிரி ஒரு பையன் தெரியுமா? தெரியும். இதே கண்டிஷன் இதே இதுதான். அவர் என்னங்க செஞ்சாரு? அவர் கடைசி வரைக்கும் கூடயே வச்சு பார்த்துக்கிட்டாரு. இதில் விட இன்னொரு விஷயம், அவங்களால அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறப்ப நார்மலான வாழ்க்கை ஸ்பேனுங்கிறது இருக்காது. எவ்வளோ நாள் அவங்க வாழ்வாங்க? நம்ம இயல்பான மனிதர்கள் நம்ம வாழணும்னு நினைக்கிறத விட அந்த மாதிரியான உடல் குன்றிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வாழக்கூடிய நாட்கள் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அவர் மாசுவோட பையன் அவர்களே தவறிட்டார். ஆமாம், நீங்கள் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆமாம், நீங்கள் அவர் இப்படி இருக்கிறப்ப இவரோடைய பையன் மட்டும் எவ்வளோ நாள் இருப்பான்? நீங்கள் இயல்பாக ஒரு மனிதனால் 70 வயது 80 வயது வரைக்கும் இருக்க முடியும்னா அவனால அந்த அளவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் கடக்கவே முடியாது. நீங்க அதையும் மீறி ஒருவேளை டெஸ்ட் டியூப் மாதிரி ஐவிஎஃப் மாதிரி ஏதாவது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் 99% அவனுக்கு பிறக்க போற குழந்தையும் இதே மாதிரியான ஒரு வியாதியுடன் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. கண்டிப்பா சார், ஹியூமன் லைஃப்ங்கிறத நான் எவ்வளவோ கேஸ் பார்க்குறேன் சார். நாளைக்கு என் ஒய்ஃப் என் வீட்டுக்காரு டென்ஷனாகவே இருக்காரு, பிஸ்னஸ் ப்ரெஷர்லேயே இருக்கிறாரு, வெளியில் போயிட்டு வந்தால் என்னை கண்டுக்க மாட்டேறாரு. எனக்கு அன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு பொண்ணு ஏமா டைவர்ஸ் பண்ணுறேன்னா, எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும் மேடம், நான் தனுஷோட ஃபேனு, ஆனால் இவர் ஒரு நாள் கூட என்னை தனுஷ் படத்துக்கு ஃபர்ஸ்டே கூப்பிட்டு போக மாட்டேறாருன்னு ஒரு டைவர்ஸ். இது இப்படிலாம் ஒரு டைவர்ஸ் உங்களுக்கு தேடி வருதா? எனக்கிட்ட இல்லை, இங்கே கோர்ட்டை தேடி வருது. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த மாதிரி படங்கள் வெளியில் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. என் கூட விருப்பப்பட்டிருக்கேன் சார். 90% இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கக்கூடிய லேடிஸ்கிட்ட கேட்டால் என் புருஷன் என்ன கண்டுக்கிறது இல்லை, எனக்கு தேவையானது செய்கிற இல்லை, என் கூட அவர் நேரம் செலவு பண்ணுறதில்ல, என் கூட உடலுறவு வச்சுக்கிறது இல்லை. இதுதான் நாளைக்கு 90% நீதிமன்றங்களில் வரக்கூடிய கேஸு.
அப்ப பெண்களுக்கு நாளைக்கு ஆண்களோட இருக்கிறது எவ்வளவு ஒரு அத்தியாவசிய உடல் தேவையா போயிருதுங்கிறப்ப ஆமா. நீங்க நாளைக்கு, அதாவது இதே நான் கேட்கறேன், வேற ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறான், இதே மாதிரி நாளைக்கு நெப்போலியன் பொண்ணு பெற்றிருக்காரு, இப்ப இதே மாதிரி உன் பொண்ணை கொண்டு போய் நீ கொடுப்பியா? இப்போ உனக்கிட்ட பையன் இருக்கிறாங்க திமிரில் காசு இருக்குதுங்கிறதுனால தானே ஆடுற சார். அந்த பொண்ணுக்கு அது என்ன தவறு செய்யுது அப்படிங்கிறத கூட அதனால் உணர முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சார் செய்வாங்க? 5000 10,000 கஷ்டப்படுற கூலி குடும்பத்தில் போய் நீங்கள் அமெரிக்காவில் வாழ்க்கை தரேன், கோடி கணக்கில் பணம் தரேன், நாளைக்கு எல்லாமே நான் சொத்து தரேன், நெப்போலியன் ஒரு நடிகர் வீட்டில் நம்ம பொண்ணு மருமகளாக போதாங்கிறப்ப சில பெத்தவங்க நாளைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு சில லூசுங்க அந்த மாதிரி தான் இருக்குதுங்க போய் செய்யறதுக்குன்னு. அந்த பொண்ணுக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கிற பொண்ணு படிச்ச பொண்ணாச்சு, அந்த பொண்ணு தெரிஞ்சுதானே சார் வருது சார். லைம் லைட்ல இருக்கிறதுனால ஒரு விளம்பரம் இவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு போறோம், விளம்பரத்தை வச்சு லைஃப் ஸ்டைல் நடத்த முடியுமா சார்? அதை இப்ப உணர மாட்டாங்க, அது இப்ப தெரியாது, நாட்கள் கடக்கிறப்பதான் தெரியும். லைஃப் ஸ்டைல் மாறுது. நம்ம இவ்வளவு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தோம், இனிமேட்டு நமக்குன்னு சொந்த காரு, நமக்குன்னு சொந்த கம்பெனி, நம்ம அமெரிக்கால செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு ஊரே நம்மளை பார்த்து பெருமையா பேசுங்கிறப்ப அந்த ஒரு குறுகிய காலம், அந்த புரிதலுக்கே சொல்றேன், மந்திரி பதவி வேணும் வேணும்னு எல்லாரும் அரசியல் இவ்வளவு நாள் ஓடுறோம்ல, கிடைக்கிற வரைக்கும் தான் அது நாளைக்கு பேய் மாதிரி நம்மளுக்கு ஆசை இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் எப்பா சாமி சவாலிக உள்ளடா, செத்து பெரிய தலைவலிங்கிறது அப்புறம் தெரியும். செத்து சுண்ணாம்பு ஆயிரணும். ஒரு நாள் நாளைக்கு அந்த பதவியில நம்மளால இருக்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்க மாதிரி இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கையில் இருந்த ஈர்ப்புனால போச்சு. இப்ப போனதுக்கு அப்புறமேல தானே சார், அதான் சொல்றேன்ல, அவங்க ஒரு பெய்டு நர்ஸ் வச்சிருந்தாதான் அவங்களுக்கு நியாயம். நாளைக்கு உன் பையனால என்ன செய்ய முடியுங்கிற சூழ்நிலையில நாளைக்கு ஒரு பணம் கொடுக்காம உங்க சொத்த ஆடம்பரத்தையும் உங்களுடைய பேர் புகழையும் காட்டி நாளைக்கு ஒரு பொண்ணை நாளைக்கு கூட்டிட்டு வந்து அதோட லைஃபை கெடுக்குறீங்க. சரி, அந்த பொண்ணுக்கு இயல்பா அதோடைய லைஃப் ரொட்டீன் இருக்கும், அது உடம்புல பாக்குறப்ப அது நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமா இருக்குதுங்கிறப்ப அப்ப அதுக்கு நாளைக்கு புள்ள பெற்றுக்கணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு ஒரு நல்ல புள்ள வாழணும்னு ஆசை இருக்காதா? நீங்க நாளைக்கு சார் நான் விளையாட்டு கல்யாணம் பண்றதே அதுக்கு தானே சார். இல்லையே, அவங்க விருத்தி ஆகணும். கரெக்ட் ஆகல, இப்ப இவனுக்கு முடியல, அந்த பொண்ணுக்கு அந்த ஏக்கங்கள் வராதா? இல்ல அதுக்கு நாளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நாளைக்கு அதுக்கு வருத்தங்கள் வராதா? நாளைக்கு இப்ப அந்த பையனுக்கே ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நாளைக்கு அந்த பொண்ணை நாளைக்கு இவங்க 2 பேரும் நாளைக்கு நெப்போலியனும் அவங்க மனைவியும் அவங்க வீட்டுல வச்சுட்டு சும்மா என்ன செய்ய போறீங்க? நான் வேலைக்காரியா வச்சுக்க போறீங்களா? நீங்க உண்மையிலேயே நாளைக்கு அவங்கள உங்க பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரியா பணம் கொடுக்காம கூட்டு போய் வச்சிருக்கீங்க. நீங்க மாசத்தவங்களுக்குனா கூட மாசம் சம்பளம் கொடுக்கணும். அமெரிக்கால உங்களுக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறேன்னா கூட ஆள் சீக்கிரம் கிடைக்காது. அதனால இங்க இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பிள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு நாளைக்கு சினிமாலேயே நடிக்கிற மாதிரி என் குலதெய்வம் மாதிரி, என் சாமி மாதிரி, என் குடும்பத்தை காப்பாற்ற வந்தவங்கன்னு பேசி இப்படி மனசாட்சி இல்லாம நாளைக்கு ஒரு குடும்பத்தோட ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறார். காசு இருக்குங்கிற திமிரில் நாளைக்கு அவருக்கு என்ன வேணாலும் வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம், அவர் வாழ்க்கை தரத்தை மாற்றலாம். இல்லை நாளைக்கு நான் தான் சார், இது வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் கிடையாது அவர் ஆரம்பிக்கல. இங்கே இருந்ததுக்கு அவர் பெரம்பலூர்ல எம்பியா இருந்தப்போ ஒரு நாளும் பெரம்பலூர்ல இருந்தது இல்லை சார், ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதில்ல, ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சது கிடையாது. இவர் நடிகரா இருந்தப்பயே சம்பாரிச்சதுக்கு எவ்வளவோ ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம். இவர் பையன் இப்படி ஊனமுற்று கிடக்கிறப்ப ஒரு 10 பேருக்கு ஹேண்டிகேப்டுக்கு ஏதாவது வீல் சேராச்சும் வாங்கி கொடுத்துருக்காரான்னு கேளுங்க. அந்த குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இப்படி பாதி நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் வச்சிருக்க ஐடி கம்பெனில கூட இங்க சினிமா துறையில நிறைய பேர் கொண்டு பணியில சேர்த்திருக்காங்க. எனக்கும் அந்த ஐடி கம்பெனி பேரும் தெரியும், அது இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு, யூஎஸ்லயும் இருக்குது. அதெல்லாம் கோடிகளில் கொலிக்குதே தவிர அதில் அவர் நேரடியாக கூட அவர் போய் தலையிடுறதில்லை. ஏன்னா அது அவருக்கு ஏதோ சுழியோ நேரமோ அந்த தொழிலில் அவர் கண்ணாப்புனான்னு பணம் கொட்டுது. அதனால அவர் அவரோட கண்காணிப்பில் கூட அவர் அமெரிக்காவில் இப்போ விவசாயத்துக்கு பயங்கர டிமாண்டு. அதுவும் இந்த குதிரைகளுக்கு போடுற புல்லு, ஏன்னா அங்கே நிறையா குதிரைகள் இருக்கிறதுனால அந்த ஒரு புல்லு அதான் 30 அடிக்கு வளருமா ஹைட்டு. அதை வெட்டுறது பெரிய மிஷின்லாம் வச்சு அதை நாளைக்கு எடுத்துகிட்டு போய் குதிரைகளுக்கு கொள்ளு மாதிரி அதை சாப்பாடு மாதிரி போடுறது. அதுக்கு ரேட் அவ்வளோ ரேட்டாம். அது மட்டுமே 300 ஏக்கரில் போட்டு வச்சிருக்கிறாரு அங்கே. நீங்கள் அது என்ன விலைன்னு நினச்சிங்க அங்கே லேண்டு? நீங்கள் அது மாதிரி இந்த ஐடி கம்பெனிக்குள்ளார தலையே விடுறதில்ல. இது மாதிரி விவசாயத்தில் அதை விட நீங்கள் நம்ம இங்கே விவசாயத்தை தான் கேவலமாக நினைப்போம். அமெரிக்காவில் விவசாயம் தான் இருக்கிறதே மின்டிங் மணி, $1 மில்லியன் பிஸ்னஸ்ங்கிறாங்க. அதில் போய் பணத்தை போட்டு நாளைக்கு ஒழிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவனை கூட இப்போ எல்லாத்தையுமே இர்ஃபான் கொண்டு வீடியோ, அது நிறைய பேர் எல்லாம் இர்ஃபானை திமுக சின்ன உதயநிதி தான் சப்போர்ட் பண்றாரு, இவர் சின்னவர் ஆதரவாளர், கீழே கமெண்ட்ஸே சின்னவர் ஆதரவாளர், உதயநிதி ஆதரவா, அதெல்லாம் கிடையாது. அவன் ஃபுல்லா கனிமொழி சப்போர்ட்ரு. அவன் அந்த அம்மா அடிக்கடி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க, இந்த மாதிரி உணவு திருவிழான்னு சொல்லி. ஆமா, கலை நிகழ்ச்சிகள்லாம் நாளைக்கு எல்லாம் நடன கலைஞர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு செய்வாங்க. அந்த சமயத்துல தூத்துக்குடியில உனக்கு நடத்துனதுக்கு இவனை கூட்டிட்டு
அந்த யூடியூப் கவர் பண்ண வைக்கிறதுக்கு யாரோ கேட்டாங்கன்னு சரின்னு அலோவ் பண்ணாங்க. அவன் ஏதோ பர்சனலாக இவங்க கூட ஒரு சும்மா கேள்வி கேட்கணும், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும்னா இருக்கிறதுலே ஏதாவது மோசமாக ஏதாவது இந்த கெச்சப்பையும் பாலையும் கலந்து வச்சு குடிங்கிற இந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் விளாண்டாங்க. அது 20 லட்சம் பேர் பார்த்துட்டான். இதை பார்த்தோன்னா உடனே அவனை கடத்திட்டாங்க. ஏன்டா நீன்னா அந்த அம்மா மட்டும்தான் எடுப்பியா, எங்கள் ஆள் எடுக்க மாட்டியான்னு சொல்லி உதயநிதி கிட்ட கொண்டாந்து சரண்டர் பண்ணி விட்டாங்க. இவன் காரில் அவர் கார் ஓட்டிக்கிட்டு காருக்குள்ளார வீடியோ எடுக்கிறாங்க. அவருக்கு இவன் யாருன்னே தெரில. ஆமாம், நீ என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும், எங்கே வீடியோ இருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு அப்போ தான் கேட்குறாரு. அந்த அம்மாவை எடுத்தாங்க, நீங்கள் கீழே இருக்கிற ஆட்கள்லாம் பிரச்சனை பண்ணி இவனை கூட்டிகிட்டு வந்து கடத்திட்டாங்க. அவ்வளோதான். அன்றைக்கி அந்த வீடியோ எடுத்ததோட அவனுக்கும் உதயநிதிக்கும் இருக்க கனெக்ஷனே கட் ஆயிருச்சு. ஆனால் அவனும் கொஞ்சம் நஞ்சம் ஆட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரியாணி மேனை தூக்கி ரிமாண்ட் பண்ணிங்க. அவனும் நாளைக்கு கவர்னர்கிட்ட போனதெல்லாம் நாளைக்கு உதயநிதி சலிச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கனிமொழி சகிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு நாளைக்கு இந்த தொடர்புகள் இருக்கிறத விரும்புவாங்க. நீங்கள் நாளைக்கு இதை தொப்புள் கொடி கட் பண்ண ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். ஒரு தடவையும் அவனை யார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். அதுவும் அவன் தான் குடி போதையில இருந்தான், ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாங்க. இவன் தான் ஓட்டினா, மச்சான் ஓட்டினான்னு மாற்றி விட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் அதையும் நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டிசியே எனக்கு தெரியும். அவர்கிட்ட நேரட்டாக கனிமொழி தான் கூப்பிட்டு சொல்லி அவனை விட சொன்னது. ஆனால் எல்லாரும் நாளைக்கு உதயநிதி சொல்றாரு, டிஎம்கே சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க. அவன் கூப்பிட்டு நாளைக்கு தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறான். அவங்க ஒரு தடவையும் இவங்க ஏதாவது வீடியோ எடுக்கிறதையும் இவங்க ப்ரொமோட் பண்ணுறான், மில்லியன் வியூஸ் பண்ணுறான், 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் போகுதுங்கிறதுக்காக இவங்க தனிப்பட்ட முறையான ப்ரொபகண்டா தன்னோட வளர்ச்சிக்காக இவங்க இர்ஃபானை வந்து காப்பாற்றி விடுறதுக்கு இவங்க தான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இவங்க தான் நாளைக்கு இவன் தான் போய் அந்த கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு பெரிய ஷோ கிரியேட் பண்ணி இந்த யூடியூப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது இவன் தான். இந்த ஆனா அப்படி வெளிப்படையா சொன்னாரு சார் திரு மாசு அவர்கள். சொன்னாரு இந்த முறை இர்ஃபான் தப்பிக்க முடியாது அப்படின்னாரு. ஆனா வெளிப்படையா இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதான் தப்பிக்கலன்னு சொல்லிட்டு தான் யூஎஸ். சார் நான் இன்னொன்னு கேட்கறேன், மனசாட்சி இல்லாம செய்யறீங்க பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் தண்டனை கொடுத்து என்ன சார் பிரயோஜனம்? 7 நாள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் மூடிடுவீங்களா? அதுல ஒரு 2 பேருக்காச்சும் நாளைக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ண வேணாம், இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க வேணாம், முதல்ல இவனை ரிமாண்ட் பண்ண வேணாம். மகாவிஷ்ணு என்ன சார் பண்ணா சொல்லுங்க? அவன் சும்மா போய் ஒரு ஸ்கூலுக்குள்ளார எனக்கு அவன் தியாக பேச்சு பேசினான்னு அவன் மேலே இவ்வளோ டிபார்ட்மெண்ட் 200 போலீஸ் ஏர்போர்ட்டில் இறக்கி தூக்குனீங்கல்ல, இவனை ஏன் தூக்குறதுக்கு துப்பு இல்லை? இவனுக்கும் அந்த பிரியாணி மேனுக்கும் தனிப்பட்ட முறையில் யூடியூப் ரீதியாக தகராறு. அவன் அவ்வளோ பேச்சு பேசுகிறான், இவனும் அவனும் அவ்வளோ பேச்சு பேசுகிறான். இவன் மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்கிறான்? அவ்வளோ பேச்சு பேசினா அவனை தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்றீங்க. கவர்னர் ஆபீஸ்க்கு போறான், கவர்னர் தொடர்பு வச்சிருக்கிறான். நாளைக்கு எல்லா இடத்துலையும் அவனுக்கு இருக்கிற 2 சப்போர்ட். நான் ஓப்பனா சொல்றேன், அவனுக்கு இருக்கிறத ஒன்று கவர்னர் சப்போர்ட், இன்னொன்று கனிமொழி சப்போர்ட். 2 பேர் தான் அவனுக்கு சப்போர்ட், வேற யாருமே கிடையாது. நீங்க நாளைக்கு மாசுகிட்டே நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இந்த அம்மா தான் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒரு ட்வீட் போட்டாருங்க, இந்த மாதிரி இர்ஃபானுக்கு கனிமொழி தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. அந்த பத்திரிகையாளர் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தின் முதலாளிக்கு ஃபோன் போட்டு உங்கள் ஆளை ட்வீட் எடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் ஒரு எம்பி பண்ண வேண்டிய வேலையா? கலைஞரோட மகன் சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிறீங்க. இது எதுக்காக இவனுக்காண்டி போய் சப்போர்ட் பண்ண இவ்வளோ சப்போர்ட் பண்ண சார்? அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க டிஜிட்டல் மீடியாவோட ஸ்கோப்பை ரொம்ப நம்புறவங்க. யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கவர் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு இவங்கிட்ட வீடியோ கொடுத்தோன்னா 15 லட்சம் தேர்தலுக்கு செல்லுபடி ஆகுது இல்லை சார்? 15 லட்சம் 20 லட்சம் வியூஸ் போகிறப்ப நீங்க நாளைக்கு அதாவது நீங்க என்னதான் துணை முதலமைச்சரே ஆனாலும் நாளைக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளைக்கு தெரியக்கூடிய ஒரு அரசியல் பிரபலமா என்னை உருவாக்கிக்கிறப்ப அந்த தளத்தை கொடுப்பதற்கு நான் பயன்படுறேன். அவ்வளவுதானே சார்? எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் யாரு கிட்ட பேரு நீங்க வேற, நான் பேர் சொல்ல விரும்பல. இப்பயும் ஒரு பரதேசி திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கு, நான் டிவி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டிக்கிறான். அவன் வந்து பெரிய சிக்கலாயிருது. இவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆகிறான். இவங்க கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு அவனை பாதுகாக்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஏங்க ஃபெமினிசம் பேசுகிறீங்க, பெண் உரிமைன்னு பேசுகிறீங்க, சம உரிமை பெண்களுக்கு வேணுங்கிறீங்க, அவன் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் போய் அவனை பாதுகாக்கிறீங்கன்னு இந்த அம்மாட்ட கேட்டதுக்கு, கெட்டவனோ நல்லவனோ நான் அதெல்லாம் பேச முடியாது, அரசியலில் எனக்கு ஆள் வேணும், அவன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லவனாக இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ நான் அவனை காப்பாற்றுவேன் தான் என் கூட இருக்கிறான், அதனால நான் இப்போ அவனை காப்பாற்றி ஆகணும் நான் செய்கிறேங்கிறாங்க. இதுதான் அவங்க லாஜிக்கு போல். சார், ஒரு தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம். நீங்கள் நாளைக்கு தவறு செய்யாமல் இருக்கிறப்ப பிரியாணி மேன் என்ன தப்பு பண்ணிட்டான், மகாவிஷ்ணு என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்லாம் நாளைக்கு அரசியல் ரீதியாக டார்கெட் பண்ணி தூக்கி உங்களுக்கு உள்ள வைக்க தெரிஞ்சவங்களுக்கு குடிச்சு விட்டு அடித்து ஒருத்தவங்கள கொல்றான். டோல்கேட் ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணுறீங்க, அவன் கார் ஓட்டுனது தெரியக்கூடாதுன்னு. என் மச்சான் ஓட்டினான்னு சொல்கிறான், அவன் மச்சானையும் ரிமாண்ட் பண்ணல, காரையும் கஸ்டடி எடுக்கல, இழப்பீடும் வாங்கி கொடுக்கல. நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் சர்ச்சைகளை இதே மாதிரி நடுவில் எங்கேயோ துபாய்க்கு போயிட்டு என்ன புள்ளன்னு ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில ரிலீஸ் பண்ணாங்க, சட்டப்படி அதை சொல்லக்கூடாது, அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தொப்புள் கொடி அறுத்தான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு சீல் வைக்கிறீங்க, அங்கே 7 நாள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன்னா இவனை யூஎஸ்ஏக்கு போடான்னு அமுச்சுடுறீங்க, அப்படியே காலம் கடந்து போயிடும்னு சொல்லிட்டு
நாளைக்கு இப்படி கடத்துறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் இந்த அம்மா தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் உதயநிதியை தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா தான் இந்த வேலை பார்க்குறாங்க. இது இப்போ என்ன இவன் தப்பிச்சு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா யூடியூப் சேனல்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி இவங்ககிட்ட நெப்போலியன் மொத்தமாக பணம் கொடுத்துருவார் போல. இவன் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து நாளைக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வேலையா? இல்ல இப்படி ஒரு விளம்பரம் பண்ணி தப்பு தான் சார். தேவை இல்லை. நான் தான் சொல்றேன்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சு செஞ்சிருந்தா கூட அதை 4 செவத்துக்குள்ளார நீங்க செஞ்சுட்டு போயிருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை மட்டும் கிடையாது சார், உங்களுக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்குது. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக தானே, நான் ஏன்னா இருக்கிற ஒரே பிள்ளைக்கு பெருசாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கறதுல கூட நியாயம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கிறப்ப இதை ஏன் இவ்வளோ தூரம் ஆடம்பரப்படுத்துறதுக்கு? அது பொண்ணும் இல்லை சார், திமிரு பணம் இருக்கிறதுங்கிறதுனால ஆடுறீங்க. எல்லாத்துக்கும் நாளைக்கு மேலே இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போய் நாளைக்கு அங்கே போய் உங்கள் பிள்ளைய காரணம் காட்டி அங்கே சொத்து சாங்கி வச்சுக்கிட்டு அதை காப்பாற்றிக்கிற வெளிநாடுக்குள்ளார போனால் உங்களால் நேஷனல் பார்ட்டினால தான் உங்கள்கிட்ட உங்கள் சொத்தை பிடுங்க முடியும். அதனால பிஜேபி ஒரு வேளை வந்து நம்மளை அமைக்கி இங்கே இருக்கலாம் நம்மகிட்ட பிடிங்கிருமோன்னு அங்கே பிஜேபியில் உறுப்பினராகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு நாளைக்கு கூத்தடிக்கிறீங்க. இங்கே திமுகலையும் தொடர்பு வச்சுக்கிறீங்க, நேருவுக்கும் பினாமியாக இருந்துக்கிறீங்க. நாளைக்கு திமுக தொடர்பையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு உங்களோட இருப்பை காட்டி கொள்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் காலம் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு இது தவறான உதாரணம். இது எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் இதை ரொம்ப பாசிட்டிவாக ஆகா உலகத்தில் நடந்து விட்டது, இப்படிப்பட்ட ஒருவருக்காக மறுவாழ்வு கொடுத்த ஒரு பெண்ணை தியாகச்செம்மல்னு நாளைக்கு ஏதோ ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது ஒரு தவறான உதாரணம். இது தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால பல பேருடைய லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அந்த பெண்ணை நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் மனவிரக்தியில் இருவருக்குள்ளாரையும் நாளைக்கு ஏதாவது ஒன்று அந்த பொண்ணு பண ஆசை பிடிச்சதா இருந்தால் தாக்கு பிடிக்கும். உண்மையிலே அதுக்கு ஒரு பெண்மை இருக்குது. அதுக்கு பணம் கொடுத்தாலும் ஒரு தாம்பத்தியம் வரும்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். அதையும் மீறி நாளைக்கு லைஃப்ல ஃபியூச்சர் யாருக்கு இருக்குது? இப்ப நாளைக்கு நம்ம இருக்கிறோம் பிள்ளைங்களுக்காக வாழ்றோம்னு சொல்றோம். அவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, அவனும் இருக்க மாட்டான். ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, அவனாலையும் ரொம்ப நாள் வாழ முடியாது. உங்களுக்கு குழந்தையும் கிடையாது, குழந்தையும் பிறந்தாலும் அவனை மாதிரி தான் திரும்பி பிறக்கும். அதுவும் நாளைக்கு ரொம்ப நாள் உங்க கூட இருக்காது. உங்க லைஃப் யாருக்காக இருக்க போறீங்க அப்படிங்கிறப்ப இப்ப நெப்போலியன் முண்டாட்டி இப்ப இருக்கிற வயசுல சீக்கிரம் போய் சேர்ந்துட போறாங்களா? சொத்தெல்லாம் நாளைக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட போதா? இல்ல, நாளைக்கு அவங்களும் தான் உட்காந்துக்கிட்டு உன்னை சும்மா வேலைக்காரி மாதிரி தான் வச்சிருக்க போறாங்க. அப்போ உங்க லைஃப் எங்க போய் முடிய போகுதுங்கிறப்ப நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை உங்க பணத்திமிருக்காக உங்க மகனோட ஆசைக்காக நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.